தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சத்யபாமா சினிமாஸில் திரையரங்கில் நடிகர் ரியோ ராஜ் மற்றும் படக்குழுவினர் ரசிகர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். இயக்குனர் கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் நடிகர் ரியோ ராஜ் நடிப்பில் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படம் வெளியாகி திரையரங்குகளில் ஓடி வருகிறது. இந்நிலையில் கோவில்பட்டியில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரியோ ராஜ் சினிமா துறை ஆரோக்கியமாக இருக்க திரையரங்குகளில் படம் நன்றாக ஓட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் சினிமா என்பது ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். கொண்டாட்டம் கொஞ்சம் தடம் மாறும் பொழுது அது கலவரமாக மாறுகிறது. நடிகர் அஜித்குமார் கூறியது போல சினிமாவை கொண்டாட வேண்டும் என்றும் அதைத்தான் நாங்களும் பின்பற்றுகிறோம் என்றும் தெரிவித்தார். கோவில்பட்டிக்கு வந்தோம். இப்போ பார்த்தா அது அவ்வளோ பெரிய தியேட்டர். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல எல்லா சீட்டுமே நிறைஞ்சு அவ்வளோ மக்கள் ஒன்னா உட்காந்து சிரிச்சு என்ஜாய் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஸோ தொடர்ந்து தியேட்டருக்கு படம் பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஒரு படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தியேட்டர்ல படம் நல்லா ஓடணும். ஸோ அப்படி தியேட்டருக்கு மக்கள் வர்றது எங்களோட படத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஆஸ் எ டீமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமான்றது ஒரு செலிப்ரேஷன். அது ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கணும். அந்த கொண்டாட்டம் கொஞ்சம் அப்படி தடம் மாறும்போது அது கலவரமா மாறுது. ஸோ ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன்ல உட்காந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா போனாங்கன்னா அடுத்த கட்ட ஆடியன்ஸ் வருவாங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும். ஸோ சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணுன்றது தான் அவரும் சொன்னாரு. நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.